கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்குள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கணும். சத்துருக்கள் பார்த்து அவங்க பயப்படணும். சத்துருக்கள் பார்க்கணும், என் குடும்பம் என் கூட இருக்கிறத பார்க்கணும். என் சத்துருக்கள் எல்லாம் என் கூட பார்த்து, மகளே, தங்கச்சி, அக்கா, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாங்கிற கண்களால் பார்த்தோம். உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். சத்துருக்கள் என்னோடு உடன்படிக்கை பண்ணணும். அவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும். சமாதானமாக போகணும். எதிராளி கண்கள் கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்க்கணும். அவன் பயப்படணும். சவுலை கலங்கடித்த கர்த்தர், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் கண்டான். அவனுக்கு பயந்தான். தன்னை விட்டு விலகினார் என்பதை அவன் பார்த்தான். 2 பேரை விட்டு கர்த்தர் விலகினார். வேதம் எச்சரிக்கிறது. சவுலை எப்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி, குப்பி தைலத்தினாலே தைலத்தை நிரப்பி முத்தம் செய்து அபிஷேகம் பண்ணினார். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட்! அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. முத்தம்னா என்ன? அபிஷேகம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடும், வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடும், ஊற்றுண்ட பரிமளமே